ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவை புகழ்ந்து அவனது திருத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் ஸலாமும் கூறிய பின்னால், கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வுடைய பேரருளால் தொடராக வெள்ளிக்கிழமை தினங்களிலே நாம் மார்க்கத்தினுடைய பல அடிப்படையான விஷயங்களை பார்த்து வருகிறோம். சென்ற வாரம் இமாம் மஹ்தி சம்பந்தமான பல அடிப்படைகளை நாம் பார்த்தோம். இமாம் மஹ்தி என்றால் யாரு, மஹ்தி என்கிற வார்த்தை யார் யாருக்கெல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, மஹ்தி என்கிற பேரிலே உலகில் என்ன மாதிரியான பொய்யர்கள் தோன்றி மக்களை வழிகெடுத்திருக்கிறார்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தவிர மஹ்தி வேறு யாரும் இல்லை என்பது போன்று வரக்கூடிய தவறான செய்திகளுடைய விளக்கம் என்ன, இந்த மாதிரியான பல அம்சங்களை நாம் பார்த்து வந்தோம். அதில் இறுதியாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சில செய்திகளை நாங்கள் பார்த்தோம். அதில் ஒன்று, எல்லாரும் மஹ்தி என்று உரிமை கொண்டாட முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹுடைய குடும்பத்தைச் சேர்ந்த ஃபாத்திமா ரலியல்லாஹுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையிலிருந்து வருகிறவர் தான் மஹ்தி. சும்மா யாரும் நாம் மஹ்தி என்ற லிஸ்ட்டை எடுக்க இயலாது என்கிற விஷயத்தை நாங்கள் பார்த்தோம். அதே மாதிரி இமாம் மஹ்தியினுடைய பேர் முகமது என்றும் அவருடைய வாப்பாவுடைய பேர் அப்துல்லா என்றும் இருக்கும் என்கிற அம்சங்கள், இந்த அடிப்படையில் உள்ள சில விஷயங்களை பார்த்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஹ்தியினுடைய அங்க அடையாளத்தை சொல்றாங்க. அங்க அடையாளத்தில் யாரும் பார்த்தோன்னே முதலாவது தெரியக்கூடிய 2 விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுறாங்க. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இமாம் மஹ்தி பற்றி சொல்கிற போது, மஹ்தி மின்னி, இமாம் மஹ்தி என்னை சேர்ந்தவராக இருப்பார். அஜ்லா அல் ஜபஹா, அவருடைய நெற்றி விசாலமா இருக்கும். அவருடைய மூக்கு கூராக நீளமாக இருக்கும். ஒரு மனுஷனை பார்த்தோன்னே தெரியக்கூடிய அடையாளமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்றாங்க. இதுக்காக நெத்தி பெருசா மூக்கு கூராய்க்கிற எல்லாரும் மஹ்தியாவனட்டா நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அவர் நபியுடைய பரம்பரையில் வரணும், வாப்பாவுடைய பேர் முகமதுலா இருக்கணும், அவருடைய பேர் முகமதா இருக்கணும், வாப்பாவுடைய பேர் அப்துல்லாவா இருக்கணும். இந்த விஷயங்களையும் சேர்த்து பார்த்துருக்கோம். அடுத்தது அவர் செய்கிற வேலை நாங்கள் நேரத்தில் பார்த்த ஹதீஸ்ன்னு சொல்லப்படுது, இதுலையும் சொல்லப்படுகிறது. எம்லவுல் அர்ல கிறிஸ்தன் அதுலா, உலகத்தை பூமியை நீதத்தாலும் நேர்மையாலை நிரப்புவார். அவரோட பணி என்னன்னு கேட்டா, உலகத்துல நீதியை நிலைநாட்டுவாரு, நியாயத்தை நிலைநாட்டுவாரு. நாங்க ஒரு ஜமாத்தை வச்சுக்கொண்டு நாங்க மஹ்தி அவருக்கு பின்னால் ஒரு ஜமாத்துன்னு வரையலாது. அவர் ஆட்சியாளராக இருப்பார், நீதியை நிலைநாட்டுவார். அது ஒரு ஊருக்கு செய்யற நீதியா இருக்காது, ஒரு கிராமத்துக்கு செய்யற நீதியா இருக்காது. எம்லவுல் அருள், பூமியை நீதத்தால் நிரப்புவார். அப்ப இந்த பணியை செய்யாம நாங்க எங்களுக்கு பின்னால ஒரு 1000 பேர் 2000 பேர் இருந்தா அவர் மஹ்தி என்ற லிஸ்ட்ல வரமாட்டார். அவருடைய பணி என்னன்னு கேட்டா ஆட்சி செய்வார். அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கமா முலியத் துல்மன் வஜூரா, எப்படி இந்த உலகம் அவருடைய வருகைக்கு முன்னால அநியாயத்தாலும் அக்கிரமத்தாலும் நிறைந்திருந்ததோ, அதே போல அதை மாத்தி நீதத்தாலும் நியாயத்தாலும் பூமியை நிரப்புவாரு. இந்த ஹதீஸ்ல இன்னொரு விஷயம் சொல்லப்படுது, மஹ்தி வார காலம் உலகம் பூராக அநியாயமும் அக்கிரமும் நிறைஞ்சு போயிருக்கும். அந்த டைம்ல அவர் வருவாருங்கிறத இந்த ஹதீஸ் சொல்லுது. தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எம்லிகு சப்அசினீன், 7 வருடம் ஆட்சி செய்வார். அப்ப ஆட்சி செய்யாம ஜமாத்து தலைவர்கள் மஹ்திங்கிறவங்கள வர முடியாது. இந்த விஷயத்தை இந்த ஹதீஸ்ல நாங்க பார்க்கலாம். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவங்க எப்ப வருவாங்க என்கிறது சம்பந்தமாக நாங்க புரிஞ்சு கொள்றதுக்காக நிறைய ஹதீஸ்களை நாங்க பார்க்கலாம். அதுல ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ذكر رسول الله صلى الله عليه وسلم பலா யுஸீபு ஹாதிஹில் உம்மா, இந்த உம்மத்து சந்திக்க போகிற பலான்னு சொன்னா பலாய் முசீபத்துன்னு, அநியாயங்கள், சோதனைகள், பிரச்சனைகள் பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க.
அது எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா அந்த உம்மத்துல சூழ்நிலை எப்படி இருக்கும்னா ஹத்தா லா யஜிது ரஜுலு மல்ஜஅன் யல்ஜவு இலைஹி மினத்துல். தனக்கு அநியாயம் நடக்கும் போது இந்த அநியாயத்துக்கு நீதி கிடைக்கிறதுக்கு நான் எங்க போகலாம்ன்றதுக்கு ஒரு இடம் இல்லாத நிலை வரும். முஸ்லிம் சமுதாயத்துக்கு அநியாயம் நடக்கும், இந்த அநியாயத்தை போய் யார்கிட்டப்பா நாங்க சொல்றது? நமக்கு சொல்றதுக்கோ நீதி கேட்கறதுக்கோ ஒத்தருமே இல்லையே என்கிற நிலைமை வரும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இப்ப உதாரணமா ஈராக் குவைத்தை பிடிச்சிச்சு. அமெரிக்காவும் நேச நாடுகள்லாம் சேர்ந்து நாங்க குவைத்தை மீட்டு தாரோம்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு குவைத்தை மீட்டி கொடுத்தாங்க. இதே மாதிரி அதாவது சதாம் ஹுசைன் ஈராக் ஆட்சி செஞ்சு கொண்டிருக்கும் போது சதாம் ஹுசைன் சர்வாதிகாரி, மக்களுக்கு அநியாயம் செய்யறாரு, சதாமிடம் இருந்து மக்களை நாங்க பாதுகாக்க போறோம், அவர்கிட்ட பேரறிவு ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லி சதாம் ஹுசைனை பிடிச்சு கொண்டு அந்த நாட்டையும் சீரழிச்சிட்டு போனாங்க. அப்ப இவ்வளவு நாளும் பலஸ்தீனத்துல கொண்டு போடுறான், சின்ன பிள்ளைகளை கொள்றான், ஹாஸ்பிட்டல் அடிக்கப்படுது, முகாம்கள் அடிக்கப்படுது. குவைத்தை மீட்க வந்தவங்க யாருமே அப்ப நம்ம இதை மீட்டு தரப்போறோம் வரலையே, சதாம் இருந்து ஈராக்க பாதுகாக்க போறோம் வர யாருமே இப்படி வரலையே. சரி, மற்றவன் தான் வரலன்னு சொல்லி சொன்னா முஸ்லிம் நாடுகளும் கேட்க வக்கற்ற ஒரு நிலையில் இருக்கிறா இல்லையா? அப்ப இந்த பலஸ்தீன முஸ்லீம்க கிட்ட அவங்க ஒதுங்கிறதுக்கு யாரும் அல்லாஹ்வை தவிர எங்களுக்கு உதவிக்கு யாருமே இல்லை. இப்ப யாருமே எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எங்களுக்கு அநியாயம் நடக்குது, நம்ம இங்க போன ஒரு நீதி கிடைக்கும், இங்க போன ஒரு அரவணைப்பு கிடைக்கும் என்கிற நிலை இல்லாம போயிடும். ஆனா ஆரம்ப காலம், அதாவது இஸ்லாமிய ஆட்சி தூய்மையாக இல்லாத காலகட்டங்களிலேயே, தூய்மைன்றது நான் சொல்றது நாங்க குர்ஆன் சொன்னா அந்த சரியாவுடைய ஆட்சிங்கிறது இல்லாத சூழ்நிலையிலேயே சாதாரண ஒரு பெண்ணுக்கு இழைக்கப்பட்ட அநியாயத்துக்காக நாடுகள் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. உதாரணமா இலங்கை வரலாற்றை சொல்லுவாங்க. இலங்கையில இருந்த அரபு நாட்டில இருந்து வியாபாரம் செஞ்சவங்க ஹஜ்ஜிக்கு போயிட்டு அங்க மரணிச்சதுனால அவங்களுடைய பொம்பளை பிள்ளைகள் எல்லாம் பிடிச்சி இந்த நாட்டு மன்னர் கப்பல் அனுப்புறாரு. இடவழியில போற நேரம் இந்திய கடற்கொள்ளையர்கள் அவங்கள பிடிச்சிடுறாங்க. அந்த கடல் கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட பெண்களை மீட்பதற்காக வந்த அதாவது படைதான் வட இந்தியாவை கைப்பற்றுச்சு. வட இந்தியா கைப்பற்றப்பட்டது பெண்களை பாதுகாக்க வந்த அந்த பிரிவாளர் முகமது பின் காசிமுடைய தலைமையில பெண்களையும் பாதுகாத்து நாட்டை பிடிச்சாங்க. அப்போ ஒரு நாட்டினுடைய பெரும் பகுதி அவங்களால கைப்பற்றப்பட்டிருக்குது. என்னன்னு கேட்டா எங்கட பெண்களை பிடிச்சாங்க. சாதாரணமா ஒரு டவுன்ல ஒரு பெண் இருக்கும்போது அவட அபாயாவை காலால மிரிச்சிருந்து அவ எலும்புக்குள்ள அவட துணி கீழே விழுந்து அந்த பெண்ணிட்ட ஓலத்தை அங்கிருந்த ஒரு உளவுத்துறையை சேர்ந்த ஒரு மன்னிட்ட சொல்லி அந்த நாடு கைப்பற்றப்பட்டிருக்கு. அப்போ ஒரு நிலை இருந்துச்சு, முஸ்லீம்களுக்கு எங்க தேசத்துல கை வச்சாலும் கேட்க ஒரு இடம் இருக்குது, ஒரு தலைமை இருக்குது, முஸ்லீம் நாடுகள் கேட்கும் என்கிற நிலை அப்படியே அடிபட்டு போகுது. இது இந்த நிலைமை முத்தி போய் நமக்குண்டு யாருமே இல்லைன்னு ஒவ்வொரு முஸ்லிமும் நினைக்கிற நிலைமை வருகிற காலம் மஹ்தியினுடைய வருகைக்குரிய காலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதான் நான் மேல சொன்ன ஹதீஸ்ல, அதாவது முஸ்லிம்களுக்கு சோதனை வரும். அந்த சோதனை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு அநியாயத்தில் ஒதுங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு இடம் இல்லையே என்கிற நிலையை முஸ்லிம்கள் உணர்வார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் முஸ்லிம்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, அவங்களுக்கு இந்த விரிவான பூமி சுருங்கி போனது போல இருக்கு. இந்த விரிந்த பரந்த பூமி நெருக்கடி நிறைந்ததாக இருக்கும். அப்போது அல்லாஹு தஆலா அதாவது ஃபயபஅதுல்லாஹு ரஜுலன் மின் இத்ரத்தி, என் குடும்பத்தைச் சேர்ந்த ஒருவரை அல்லாஹ் அனுப்புவான். வயம்லவுல் அர்ல கிஸ்தன் வஅதுலா கமா முலியத் ஸுல்மல் வஜூரா, எப்படி உலகத்தில் அநியாயமும் அக்கிரமும் நிறைந்திருந்ததோ அதே போல அந்த பூமியை நீதத்தாலும் நியாயத்தாலும் அவர் நிரப்புவார். லா ததவுல் அருள், இந்த நம்ம இது எடுத்த ஹதீஸ்ல அருள் என்று இருக்குது, அச்சிப்பிள்ளையாக இருக்கணும். அன்னைக்கு சமா வானம் என்று வருவதுதான் பொருத்தமா இருக்கும். வானம் அதன் நீரை தொடராக கொட்டும், அதாவது மழை தொடராக பெய்யும். அந்த மழை கைஸ் என்று வேற ஹதீஸ்ல வருது. அரபுல ஒவ்வொரு சொல் பாய்ப்பாங்க. கைஸ் என்கிற மழை எப்படின்னு சொல்லி சொன்னா,
மக்களுக்கு தீங்கிழைக்காத நன்மையை மட்டும் தரக்கூடிய மலைக்கு கைதுன்னு சொல்லுவாங்க. இந்த மழை பெய்யுற எல்லா மழையும் நல்ல மழை இல்லை. அந்த அனுபவம் அக்கூர் நாட்களுக்கு தான் கூட இருக்கும். பெய்கிற மழை எல்லாமே இங்க கெடுதியான மழையாகவும் வெள்ளம் வர மழையாகவும் ஆகிறது. கைதுங்கிற மழை எப்படின்னா பேயும் அது அப்படியே வெள்ளமாகாது, பூமிக்கு பிரயோசனமா இருக்கும், பயிர்களை முளைக்க செய்யும். அப்படி அந்த வார்த்தை தான் வேற அறிவிப்புகளை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இதுல எப்படி வருதுன்னு சொல்லிச்சுன்னா, வானம் தொடராக மழை பொழியும், பூமி விளைச்சலை தாராளமாக கொடுக்கும். எந்த அளவுக்கு சொல்லி சொன்னா, ஹத்தா யதமன்னல் அஹ்யா அல் அம்வாத் லிமா யரவுன மினல் அம்னி வஸ்ஸஆததி வல் பரக்கதி வஇஸ்ஸில் இஸ்லாம். பூமியில இருக்கக்கூடிய பாதுகாப்பு, எங்களுக்கு இருக்கக்கூடிய அமைதியான ஒரு சூழல், பூமியில் இருக்கக்கூடிய பாக்கியம், பூமியினுடைய பரக்கத்து, இஸ்ஸுல் இஸ்லாம், இஸ்லாம் கண்ணியமா இருக்குமே. இந்த சூழலை பார்த்துட்டு உயிரோடு இருக்கிறார்கள் என்ன நினைப்பாங்கடா, என்ன வாப்பாவும் இருந்தா நல்லா இருந்திருக்குமே, ஏன் தானாவும் இருந்தா நல்லா இருக்குமே, மௌத்தா போனவங்களும் உசுரோடு இருந்தா நல்லமேன்னு நினைப்பாங்க. சோதனையா காலம் எப்படி இருக்குன்னு சொல்லி சொன்னா, ஒரு கபரை கடந்து போற நேரம் ஒரு மூமின் என்ன நினைப்பானா, இந்த கபராலியா நான் இருந்திருக்க கூடாதா, இந்த சனியனெல்லாம் பார்க்காம நான் மௌத்தா இருக்க கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா இந்த காலம் எப்படி இருக்கும்டா, மஹ்தியினுடைய அந்த காலம் எப்படி இருக்கும்னு சொல்லி சொன்னா, இஸ்லாம் கண்ணியமா இருக்கும், பூமி பரக்கத்தா இருக்கும், விளைச்சல் நல்லா இருக்கும், வேற அறிவிப்புகள் கால்நடைகள் தாராளமாக பெருகும். இதை பார்த்துட்டு உசுரோடு இருக்கிறவன் மௌத்தா போனாக்கன்னு உசுரா இருந்தால் நல்லமே என்று சொல்லி நினைக்கிற அளவுக்கு அல்லாஹு தாலா ஒரு கண்ணியத்தை கொடுப்பான். அப்ப இந்த நிலையில 7 வருடம் அல்லது 8 வருடம் அவர் இருப்பார் என்கிறது வருது. இந்த ஹதீஸ்கள் சிலதுல 7 என்றும், சிலதுல 8 என்றும், சிலதுல 9 என்றும் வருகிறது. பெரும்பாலான ஹதீஸ்கள் 7 என்கிறத தான் குறிக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லி சொன்னா, 7 வருஷம் அவர் ஆட்சி செய்வார்னு வருகிறது. 8 வருஷம் இருப்பாரு, 9 வருஷம்னா அவர் பிறந்த வயசை சொல்றது இல்லை, அவர் மஹ்தி என்கிற ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காலத்தை சொல்லுது. அப்படியாக இருந்தால் அவர் அந்த ஆட்சியை கைக்கு எடுக்கிறதுக்கு சில வருடங்கள் போகலாம். மக்கள் பையச் செய்வாங்க, அவர் ஆட்சி எடுக்கிறதுக்கு நிறைய சண்டை பிடிக்க வேண்டி வரும். அப்ப அதிகாரம் அவருடைய கையில உத்தியோகமா வாரத்துக்கு இருக்கிற டைம் இருக்குமே, அது 1 வருஷமா 2 வருஷமா இருக்கலாம். ஏன்னா 7 வருடம் ஆட்சி செய்வார்னு வருது. 8 வருஷம் இருப்பாருன்னு அர்த்தம் என்ன, 1 வருஷம் அவர் சண்டை பிடிக்க வேண்டி வரும், ஆட்சியை கையில் எடுக்கிறதுக்கு ஃபைட் பண்ண வேண்டி வரும் என்கிறத நாங்கள் அந்த வித்தியாசத்துல தான் இந்த ஹதீஸ்கள டேட் வித்தியாச ஆண்டு வித்தியாசங்கள் சொல்லப்படுவதை நாங்கள் பார்க்கலாம். இது முசன்னப் அப்துல் ரஸாக்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதே செய்தி இன்னும் சின்ன வார்த்தை வித்தியாசத்தோட வந்திருக்குது. அதை நான் சொல்ல, அதுக்கும் இன்னொரு விளக்கத்தை எங்களுக்கு தருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்சிலு பி உம்மத்தி ஆகிரு ஸமான், உலக அழிவு நெருங்குற அந்த கடைசி காலத்துல என்ற உம்மத்துக்கு கடுமையான சோதனை இறங்கும், சோதனை வரும். யாரால வரும் சொன்னா, மின் சுல்தானிஹிம், அவர்களின் ஆட்சியாளர்களால வரும். இது அந்நிய ஆட்சியாளர்களை பத்தி சொல்லல, எனது உம்மத்துக்கு அவர்களின் ஆட்சியாளரினால் கடுமையான சோதனை வரும். முஸ்லிம் நாடுகளை ஆட்சி செய்யக்கூடிய முஸ்லிம் ஆட்சியாளர்களினால் அந்த முஸ்லிம் நாட்டில் வாழக்கூடிய மக்கள் கடுமையான சோதனைகளை அனுபவிப்பாங்க என்ற கருத்தை இந்த ஹதீஸ் தருது. நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் பொதுவா சொல்லுது, முஸ்லிம்களுக்கு சோதனை வரும், எங்களுக்கு ஒதுங்க இடம் இல்லைங்கிற அளவுக்கு சோதனை வரும். இது முஸ்லிம்களுக்கு சோதனை அந்நியர்களால வார மாதிரியான வார்த்தை, பொதுவான வார்த்தை. நான் இந்த அறிவிப்புல ரசூல் அவங்க சொன்னதாக வரக்கூடிய அறிவிப்பை சொன்னா, மின் சுல்தானிஹிம், அவர்களை யார், சுல்தானிஹிம் என்கிறதுக்கு 2 அர்த்தம் இருக்கலாம். ஒன்று, அவர்களை ஆட்சி செய்யக்கூடிய, மின்னுங்கிறது முஸ்லிம் உம்மத்தை சேர்ந்த ஆட்சியாளர்கள் குறிக்கலாம். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டுனா, முஸ்லிம்களுக்கு அவர்களை ஆளக்கூடிய தலைவர்களினால் கடுமையான சோதனைகள் வரும். அதாவது அரசியல் ரீதியான பிரச்சனையை இந்த முஸ்லிம் உம்மத்து சந்திக்கும். எந்த மாதிரி சந்திக்கும் சொன்னா, லம் யஸ்மா பலாஉன் அஸத்து மின்ஹு, இதுக்கு முன்னால நம்ம கேள்விப்படலன்னு சொல்ற அளவுக்கான கடுமையான சோதனையை முஸ்லிம் சமுதாயம் சந்திக்கக்கூடிய காலத்துல, ஹத்தா தலீக அலைஹிமுல் அர்லுர் ரஹ்பா, விசாலமான பூமி அவங்களுக்கு சுருங்கி போகும். ஹதீஸ் வருது, ஒரு காலம் வரும்
வீட்டில் இருக்கிறதா உங்களுக்கு சேஃப்டி. அந்த காலத்துல ஓடுறவனை விட நடக்கிறவன் பாதுகாப்பானவன், நடக்கிறத விட வீட்டுல இருக்கிறவன் பாதுகாப்பானவன். அவங்களோட பூமி சுருங்கி போனதாக அவங்களுக்கு இருக்கும். ஹத்தா தமிழா அருள ஜூரம் துல்மா, அந்த பூமியில் அநியாயம் அக்ராம் நிலையும் எந்த அளவுக்கு உண்டா. வலா எஜிதுல் முஃமினு முல்தஜிஅன் யல்தஜி இலைஹி மினல் துல்ம். மூமினான முஸ்லிம் தனக்கு நடக்கக்கூடிய அநியாயத்திலிருந்து ஒதுங்குறதுக்கு இடமில்லை என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க சோதிக்கப்படுவாங்க. அப்ப இந்த ஹதீஸ் எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை கொஞ்சம் குறிப்பா சொல்லுது. முஸ்லிம்களுக்கு அவர்களை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களால பிரச்சனை வரும் என்கிறது. இரண்டாவது ஒரு விஷயம் சொல்லுது, மூமினுக்கு அது பிரச்சனையா இருக்கும். இப்ப சில நேரங்கள்ல முஸ்லிம்களை ஆளக்கூடிய மன்னர்களா இருப்பாங்க. அந்த நாட்டுல யாரு இஸ்லாத்தோட இருக்கிறானோ அவனுக்கு பிரச்சனையா இருக்கு. இஸ்லாத்தை விட்டுட்டு இருக்கிறவனுக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். அப்ப இந்த ஹதீஸ்ல வாசகம் மூமினுக்கு பிரச்சனையாக இருக்கும் என்கிறத சொல்லுது. அதாவது மார்க்கத்தை சரியாக எடுத்து நடக்கிறவர்களுக்கு அரசியல் ரீதியான பயங்கரமான நெருக்கடிகள் வரும். வேற ஹதீஸ்ல நாங்க பார்க்கிறோம், ஈமானோடு இருக்கிறது கையில நெருப்பு தணலை வச்சு கொண்டு இருக்கிற மாதிரி வரும் என்கிறது வரும். இந்த ஒரு காலகட்டத்துல தான் அல்லாஹு தாலா இந்த இமாம் மஹ்தியை அனுப்புவான். அவர் பூமியை நீதத்தால் நிரப்புவார் என்றால் அதுல நடக்கக்கூடிய ஒரு நலவை அல்லாஹு தாலா இந்த ஹதீஸ் சொல்லுதோ, யர்லா அன் சாக்கினி ஸமாஇ வ சாக்கினில் அர்த். வானத்தில் இருப்பவர்களும் அவரை பொருந்திக் கொள்வார்கள், பூமியில் இருப்பவர்களும் அவரை பொருந்திக் கொள்வார்கள். நாங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னா, உலகத்துல ஒரு 10 நீளமான தலைவர்கள் இருக்கும் போது இமாம் மஹ்தியும் வந்தார்னு வைங்க, 10ஓட 11 போயிடுவார். அது எவனுமே இல்ல, நம்மளை மீட்க யாரும் வரமாட்டாங்களா, நமக்கு நியாயம் தரதுக்கு யாரும் வரமாட்டாங்களாண்டு ஒட்டுமொத்த உம்மத்தும் ஏங்குற நேரத்துல வந்தாதான் அவருடைய பெருமதியை சரியாக இந்த சமுதாயம் உணரும். அப்ப நீதிக்கு இடமே இல்லை என்கிற அளவுக்கு, முஸ்லிம்களுக்கு ஒரு நல்ல தலைமையே இல்லை என்கிற அளவுக்கான ஒரு சூழ்நிலையில தான் அவர் வருவார். வானத்தில் இருப்பவர்களும் பூமியில் இருப்பவர்களும் அவரை பொருந்திக் கொள்வார்கள். பூமி அதன் விளைச்சலை கொடுக்கும், வானம் அதனுடைய நீரை கொடுக்கும். அந்த அவர் 7 அல்லது 8 அல்லது 9, இது அறிவிப்பாளருடைய அதாவது அவருக்கு உள்ள நினைவை சொல்றதாகவும் இருக்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் ஆளக்கூடிய காலம், அவர் இதற்காக அவர் போராடக்கூடிய காலங்களோட வித்தியாசத்தை வச்சிருக்கலாம். இந்த ஹதீஸ் ஹாக்கிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. இமாம் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதை சரிக்கணும். இதே அதாவது இந்த ஹதீஸ்கள் விஷயத்தை பொறுத்தளவுல நிறைய இதுல லைஃபான அறிவிப்புகள் இருக்குது. இமாம் மஹ்தி விஷயத்துல சஹி லைஃப் எல்லாம் கலந்துருக்கு. நம்ம ஒவ்வொரு அறிவிப்பாளரையும் பார்த்து சஹி என்கிறத அடையாளப்படுத்தி நம்ம பேசல. நம்ம பேசுறதுலையும் சில நேரம் நம்ம நல்லா தேடி பார்த்தா லைஃபான ஹதீஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யாராவது ஒரு இமாம் சஹி என்று சொல்லியிருக்கிறாரா என்கிற அளவுக்கான ஒரு அளவுக்கு தான் நான் அதை பார்வைச்சிருக்கிறேன் என்கிற தகவலை நான் இதுல சொல்றேன். மூன்றாவது கட்டத்தை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உபஸ்ஸிருக்கும் பில் மஹ்தி ரஜுலும் மின் குரைஷ் மின் இத்ரதி. குரைஷி குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தை சேர்ந்த மஹ்தி என்ற ஒருவர் வருவாரு. யப்அஸு அலா இக்திலாஃபி பைனன் நாசி வ ஸலாஸில். மக்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கும் காலத்தில், அது பொதுவான மார்க்க கருத்து வேறுபாடாக இருக்கலாம், அல்லது ஆட்சியாளர்கள் யாருங்கிறத தீர்மானிக்கிற கருத்து, அதுக்கு சாதாரண ஒரு ஹதீஸ் வருது. அல்ல கருத்து வேறுபாடு இருக்கக்கூடிய காலத்தில் அவர் வருவார். இரண்டாவது அடையாளம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஸலாஸில். அந்த காலத்துல பூகம்பங்கள் அதிகமா நடக்கும், பூமி அதிர்ச்சிகள் அதிகமா நடக்கும். அப்ப மஹ்தியினுடைய வருகைக்கு முன்னர் கருத்து வேறுபாடு அது பலமையா இருந்துட்டே இருக்குது. அப்ப அது உச்சகட்டத்தை அடையும் என்று நம்ம நினைக்கலாம். அதாவது பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக நடக்கும் என்கிறதையும் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லுது. அப்ப பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது மர்மை நாள் அடையாளம் நம்ம பார்க்கிறோம். மஹ்தியினுடைய வருகையினுடைய அடையாளமாகவும் அது இருக்குது. அவர் என்ன செய்வார், ஆட்சி செய்வார், அநியாயத்தை இல்லாம ஆக்குவார், வானத்தில் இருக்கிறவன் பூமியில் இருக்கிறவன் அவர் அங்கீகரிப்பாங்க. எக்ஸிமுல் மால சஹாஹன், சமமா மக்களுக்கு பணத்தை பகிர்வார். அவருடைய பணிகள ஒன்றாக இது சொல்லப்படுது. செல்வம் பெருகும் அவருடைய காலத்துல. வேறு சில ஹதீஸ்கள்ல கஷ்டம் வரும்னு இருக்குது,
கஷ்டம் வர்றதுக்கான ஒரு காரணம் நம்ம பின்னால பார்ப்போம். இந்த மஹ்தியுடைய காலத்துல தான் தஜ்ஜாலும் வரப்போறாங்க. அப்ப கஷ்டத்தையும் அனுபவிக்கணும். டோட்டலா நலவுன்னு இல்லை, யுத்தம் நடக்கும். சில அறிவிப்புகளை நாங்க பார்க்கிறோம். அதாவது இமாம் மஹ்தியினுடைய வருகையினுடைய கடைசி, தஜ்ஜாலுடைய வருகையினுடைய ஆரம்பம். இந்த காலத்துல நடக்கக்கூடிய ஒரு போருக்கு பிறகு கனிமத்து பொருள் தாராளமாயிக்கும், ஆக்கள் எடுக்க மாட்டாங்க. பெருமதியான பொருட்கள் இருக்கும், யாரும் எடுக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டா, உதாரணமா நான் இருந்தா என் பிள்ளைகளும் மவுத்து, வைப்பும் மவுத்து, நான் தனியே இருந்தா இப்ப எனக்கு சொத்து எடுக்கின்ற தேவை இல்லாம போயிடும். என் புள்ள குட்டியெல்லாம் இல்ல, பேர பிள்ளைகளும் இல்ல, யாருமே இல்லை, என் சகோதரர்கள் எல்லாம் மவுத்து, நான் மட்டும் இருக்கிறேன். இதை எடுத்துட்டு போய் நான் என்ன செய்ய என்கிற ஒரு நிலை வரும். அந்த போர்க்களங்களில் முஸ்லீம்கள் பல உயிரிழப்புகளை சந்தித்து அதன் காரணமாகவே இந்த கனிமத்து தேவையில்லை எங்களுக்கு என்று நினைக்கிற அளவுக்கு, அதாவது முஸ்லீம்களுடைய உயிரிழப்பு ஏற்படும். அப்ப நம்ம மஹ்தி வந்துட்டா நம்ம கீழல் இல்லாம அப்படியே ஹாயா இருக்கலாங்கிறது இல்ல, பிரச்சனை இருக்கும், ஆனா கண்ணியம் இருக்கும், இஸ்லாம் பலமா இருக்கும், நமக்குன்னு ஒரு அமைப்பு இருக்கு, நமக்குன்னு ஒரு தலைமை இருக்கு, நமக்குன்னு சொல்லி ஒரு ஆட்சி இருக்கும், இந்த ஒரு சூழல் இருக்கும். அப்ப நான் ஹதீஸ்களை இந்த ஹதீஸ் வருது, அவர் செல்வத்தை தாராளமா சமமா பங்கிடுவார். கேட்கிறவங்களுக்கெல்லாம் கேட்கிறவங்க கொடுப்பாரு. எந்த அளவுக்கு அவங்களோட ஒரு காலத்துல செல்வம் பெருகும்டா, ஒரு பொது சபையில வச்சு யாருக்காவது என்னமா தேவை இருந்தா கேளுங்கன்னு ஒரே ஒரு ஆள் எழுப்பி கேட்பாரு, எனக்கு தாங்க. அப்ப நான் மஹ்தி அவர் என்ன செய்வாங்கன்னா, பைத்துல் மால்ல இருக்கிறவர்கிட்ட சொல்லுங்க, நான் சொன்னதாக நீங்க உங்களுக்கு தேவையான அளவு எடுங்க. அவர் விரும்புற அளவு எடுக்க கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் அவரே கூச்சப்படுவார், உத்தரமே கேட்கல, நான் மட்டும் கேட்டேன்னு திருப்பி கொண்டு கொடுப்பாரு. நாங்க யாருக்கும் கொடுத்தா ரிப்பீட் எடுக்க மாட்டோம்னு சொல்லி விட்டுருவாங்கன்ற காலத்துல இந்த செய்திகளை நாங்க பார்க்கிறோம். அப்ப இந்த செய்திகள் அவருடைய காலத்துல தாராளமாக செல்வம் பெருகும் என்கிற செய்தி வருகிறது. இது அஹ்மதுல, அபு யஅலா, திர்மிதி எல்லாம் இடம்பெற்றிருக்குது. கால ரிஜாலு சுகாத், இதுல அறிவிப்பாளர்கள் பலமானவர்கள் என்கிற செய்தி பயன்படுத்தப்பட்டது. அப்ப அதாவது நாங்க ஏற்கனவே பார்த்தது, அதாவது முஸ்லீம்களுக்கு பயங்கரமான சோதனைகள் ஒதுங்குவதற்கு ஒரு இடம் இல்லை என்கிற ஒரு கட்டத்துல வருவாங்கங்கிறது. நம்ம ரெண்டாவது பார்த்தது, முஸ்லீம் ஆட்சியாளர்களினாலேயே அவங்களுக்கு சோதனை வரும், அந்த கட்டத்துல மூமின்களுக்கு ஒதுங்குறதுக்கு இடம் இல்லை என்கிற செய்தியை நாங்க பார்த்தோம். மூணாவது பூமி அதிர்ச்சிகள் அதிகமாக நடக்கக்கூடிய, கருத்து வேறுபாடுகள் பரவலாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் வருவார்னு சொன்னார். இன்னொரு அடையாளம், இது ஏராளமான செய்திகள்ல இந்த அறிவிப்பு பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹாக்கிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பை இமாம் ஜஹபி ரஹ்மத்துல்லாஹி அவங்க, அதாவது புகாரி முஸ்லீமுடைய நிபந்தனைக்கு உட்பட்டங்கிற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. வேறு பல அறிவிப்புகளையும் இந்த தகவல் வருகிறது. எப்படின்னு சொல்லி சொன்னா, எக்தத்திலோ இந்த கஞ்சிக்கும் தலாதா, உங்களுடைய புதையலுக்கிடையில் 3 பேர் சண்டை செஞ்சுக்குவாங்க. குல்லுகும் இப்னு ஹலீஃபா, 3 பேரும் கலீஃபாக்களின் பிள்ளைகளா இருப்பாங்க. கன்சுக்கும் என்கிறதுக்கு அறிஞர்கள் சொன்ன விளக்கம் என்னன்னு சொன்னா, கௌபாவுல ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலை ரசூலா சொல்றாங்க, கௌபாவில் ஒரு புதையல் இருக்குது. அந்த புதையலை மறுமை நாள் நெருங்குற போது கருப்பு காலுடைய சின்ன கால் பாதமுடைய ஒருவனால கௌபா துண்டு துண்டா உடைக்கப்பட்டு அவனால அந்த புதையல் எடுக்கப்படும். அதுக்கு பிறகு கௌபா கட்டப்பட மாட்டுச்சு. அப்ப இது எப்ப நடக்கும்னா, மறுமை நாள் நெருங்குற போது. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அப்படின்னா அரபிகள் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? கௌபா உடைக்கும் வரைக்கும் அவங்க என்ன செய்வாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஸ்அல் அன் ஹலக்கத்தில் அரப், அந்த நேரத்தில் அரபிகளுக்கு ஏற்படக்கூடிய அழிவை பத்தி நீங்க கேட்காதீங்க, அவ்வளவு பெரிய அழிவு அவங்களுக்கு ஏற்படும் சொல்றாங்க. இதுக்கு உடைக்கப்பட்டதுக்கு பிறகு கட்டப்படாது என்று ஹதீஸ்ல வருது. யாஜூஜ் மாஜூஜ் வந்ததுக்கு பிறகும் ஹஜ்ஜும் உம்ராவும் நடக்கும் என்று ஹதீஸ்ல வருது. அப்ப இது யாஜூஜ் மாஜூஜ் வருகைக்கு பிறகு நடக்கிற ஒரு நிகழ்ச்சி மாதிரி இருக்குது அந்த புதையல் எடுக்கிறதுங்கிறது. சில அறிஞர்கள் இந்த ஹதீஸுக்கு கௌபாவின் புதையல் எடுக்கிறதுக்கு ஒரு கலீஃபாவுடைய 3 பிள்ளைகள், ஒரு மன்னருடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க என்கிற கருத்தை சொல்லி இருக்கிறாங்க. அல்லாஹ் ஆலம் எனக்கு எப்படி விளங்குதுன்னு சொல்லி சொன்னா, நான் அது யூகத்தை சொல்றேன், அதனாலதான் எனக்குன்னு சொல்றேன். அதாவது இந்த கஞ்சிக்கும் உங்களுடைய புதையலுக்கு மத்தியில 3 பேர் சண்டை பிடிப்பாங்கிறது கௌபாவே ஒரு புதையல் தான் சவுதிக்கு.
1000 வருஷமாக அதுல இருந்து அவங்க சம்பாதிச்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. எந்த நாட்டுக்கும் சுற்றுலா மூலம் வராத வருவாய் காபா மூலமாக சவுதி அரசாங்கத்துக்கு வந்துட்டு இருக்குது. மாசம் லட்சக்கணக்கான மக்கள் உம்ராவுக்கு போய் கொண்டிருக்கிறாங்க. வருஷம் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிக்கு போறாங்க. அந்த நாட்டுக்கு போற பிளைட்டுக்கே வருமானம் அதிகமா இருக்குது. வேற எந்த நாட்டுக்கும் இல்லாதது இருக்குது. காபாவே ஒரு புதையல் தான். ஏன்னா அதை வச்சு அதாவது நிறைய அல்லாஹ் இந்த குர்ஆன்ல சொல்றாங்க. அதாவது காபாவுக்குள்ள காபிர்களை அங்கீகரிக்காதுங்கிற வசனத்தை அல்லாஹ் தாலா சொல்லும் போது என்ன சொல்றான்டா, நீங்க வறுமையை பயந்தீங்கன்னா அல்லாஹ் தாலா உங்களை செல்வந்தர்களா ஆக்குவான். அவங்க காவிர்கள் வராட்டி என்ன வறுமைன்னு கேட்டா, அந்த காலத்துல நடந்த பிசினஸ் எல்லாம் அதுக்குள்ள தான் நடந்துச்சு. அவங்க வருவாங்க, அங்கதான் தங்குவாங்க, அங்கதான் பிசினஸ் நடக்கும். நீங்க இவங்களை வேணான்னு சொல்லுங்க, அல்லாஹ் தாலா அவங்கள செல்வந்தரா ஆக்குவான் என்று அல்லாஹ் தாலா சொல்றாங்க. அது சூழ பொருளாதாரங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது. மக்காவுல கடுமையா இஸ்லாம் எதிர்க்கப்பட்டதுக்கும் அந்த பொருளாதார பின்னணியும் காரணம். அப்ப இந்த இடத்துல கௌபாவின் அதாவது கௌபாவுடைய தலைமை அந்த இப்ப யார் கௌபால யார் இப்ப வந்து ஹாதிமுல் ஹரமைனி ஷரீஃபைன்னு சொன்னா மக்கா மதீனாவுடைய ஹாதிம் யாருன்னு கேட்டா அந்த நாட்டு மன்னர்கள் தான். ஒரு மன்னருடைய 3 பிள்ளைகள் தலைமைக்காக சண்டை பிடிப்பாங்க என்று நம்ம இதை புரிஞ்சு கொள்ளலாம். அல்லாஹ் ஆலம். யார் தலைவர் அளிக்கிறோ அவர கையில தான் கௌபாவுடைய நிர்வாகம் இருக்க போகுது. அவங்க ஹாதிம் என்கிற பையனை பயன்படுது. ஹாதிம் தான் வேலைக்காரன், கௌபாவுக்கு பணி செய்யறவன்னு வச்சுக்குவாங்க. அப்ப கௌபாவோட 3 பேர் சண்டை பிடிப்பாங்க. 3 பேரும் யாருன்னா ஒரு கலிபாட 3 பிள்ளைகள், ஒரு மன்னருடைய 3 பிள்ளைகள் சண்டை பிடிப்பாங்க. அந்த சண்டை நடக்கும். சும்மா லா யஸீரு இலா வாஹிது மின்ஹும், யாருக்குமே பதவி கிடைக்காது. இதுல பின்னால சொல்லப்படக்கூடிய இந்த செய்தி பல அறிஞர்கள் இதுல பலகீனம் இருக்கிறதா சுட்டி காட்டியிருக்கிறாங்க. இந்த அறிவிப்பை அங்கீகரிச்சிருக்கிற காரணத்தால் நான் சொல்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, தும்ம தத்தலி ஒரு ராயாத்தி சவுத் மின் கிபலில் மஸ்ரிக், பிறகு கிழக்கு பகுதியிலிருந்து கருப்பு கொடிகள் வரும். இந்த கருப்பு கொடி சம்பந்தமா நான் ஏற்கனவே வாச்சதை சொல்றேன். கருப்பு கொடி சம்பந்தமாக கருப்பு கொடி ஏந்தி வாரவங்க நல்லவங்கன்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகளும் இருக்குது, கெட்டவங்கன்னு சொல்லக்கூடிய அறிவிப்புகளும் இருக்குது. இந்த அறிவிப்புகளை நுணுக்கமா ஆய்வு செஞ்ச அறிஞர்கள் இந்த 2 அறிவிப்புகளும் பலகீனமானது இந்த கருத்தை சொல்றாங்க. 2 அறிவிப்பு நல்ல கருப்பு கொடியை ஏந்திட்டு வருவாங்க அவங்க நல்லவங்கன்னு வரக்கூடிய அறிவிப்புகளும் பலகீனம் இருக்குது. மோசமானவங்க மிருக குணம் கொண்டவங்க என்கிற கருத்திலும் அறிவிப்புகள் வருது, அதுக்கும் பலகீனம் இருக்குது. ஆனா கருப்பு கொடி சம்பந்தமான ஏராளமான செய்திகள் இருக்குது. இதை நாம் கொண்ட விலையும் கொள்ளணும். எப்படி மஹதி என்ற ஒருவர் வருவார் என்கிறது ஆதாரபூர்வமானதோ, ஆனால் வருகிறவன் எல்லாம் மஹதி இல்லை என்கிறது தெளிவோ, அதே மாதிரி கருப்பு கொடி ஏந்திட்டு வர எல்லாரும் நல்லவங்க கிடையாது. இந்த பேசிக்கே நாங்க விலையும் கொள்ளணும். ஏன்னா எல்லாருமே அந்த அடையாளங்களை எடுத்து வச்சுக்கொண்டு நாங்க தான் அவங்கன்னு சொல்லி சொன்னா ஏமாறுறதுக்கான வழியாக அதை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. இந்த செய்தியில சொல்லப்படுது, அதாவது கிழக்கு பகுதியிலிருந்து, கிழக்கு பகுதி என்கிறது ஈராக்கையும் அதாவது ஆப்கான் ஹுரசான் என்கிற அந்த பகுதியை சார்ந்ததாக அடையாளப்படுத்தப்படுது. யக்தத்திலூனக்கும் கத்லன் லம் யக்துலுஹு கௌமுன், உங்களோட சண்டை பிடிப்பாங்க, யாருமே சண்டை பிடிக்காத அளவுக்கு சண்டை நடக்கும். சும்ம ذكر شيئا لم احفظه, பிறகு ரசூலுல்லாஹ் என்னமோ சொன்னாங்க, அது எனக்கு விளங்கல. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடர்ந்து சொன்னாங்க, நீங்க அந்த கருப்பு கொடிகளை கண்டீங்கன்னு சொல்லி சொன்னா அறிஞ்சு கொள்ளுங்க, அதுல வந்து அல்லாஹ்வுடைய அதாவது மஹ்தி கலிஃபத்துல்லாஹி மஹ்தி இருப்பாரு என்று வரக்கூடிய செய்தி. இது இப்னு மாஜாவுல ஹாக்கிம்ல வருகிறது. இந்த அறிவிப்பு சம்பந்தமாக இமாம் ஹாக்கிம் அவர்கள் வந்து இது புகாரி முஸ்லிமுடைய சரத்துல இருக்குது என்கிற செய்தியை சொல்லுது. இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி சொல்றாங்க, ஹாதா இஸ்னாதுன் கவியுன் ஸஹீஹுன், இந்த இஸ்னாது வந்து உறுதியா தான் இருக்குது என்று சொல்றாங்க. வல் மக்சூத் அன்னல் மஹ்தி அல் மம்து அல் மவ்ஊத் பி வுஜூதி ஃபி ஆஹிரி ஸமான், மர்மை நாள் நெருங்குகிற போது வரக்கூடிய அந்த மஹ்தி என்கிறவர் வாக்களிக்கப்பட்டவர், புகழப்பட்டவரை பொறுத்தளவுல அவருடைய அதாவது அசல் தோற்றம், அவர் வரக்கூடிய இடம் வந்து கிழக்காக இருக்கும். ஆனா அவருக்கு பையத் எங்க செய்யப்படும் சொன்னா கஅபாவுல வச்சு பையத் செய்யப்படும். இதுதான் எல்லா ஹதீஸ்களையும் சேர்த்துனா நாங்க பார்க்கிறதுன்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்கான் ஹுரசான் ஆப்கான்ல வர எல்லாரும் அதுக்குள்ள வருவாங்கிறது இல்லை. பையத் எங்க நடக்கும்னு சொன்னா கஅபாவுல நடக்கும். கஅபாவுல எப்படி நடக்கும் என்று சொல்லி சொன்னா
ருக்னுல் யமானிக்கும் மக்காமு இப்ராஹிமுக்கும் பக்கத்தில் நடுவுல வச்சு அறிஞர்களால் அவர் அடையாளம் காணப்படுவார். இவர் தான் மஹ்தின்னு மக்கள் சொல்லுவாங்க, அறிஞர்கள் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பையச் சொல்லப்படும். அவர் நான் மஹ்தின்னு சொல்ல மாட்டார். அவர் மஹ்திங்கிறது ஹதீஸ்களை வச்சு பார்த்தா அவருக்கே தெரியாது. தன்னை மஹ்தின்னு யார் சொல்றானோ அவன் பொய்யன். அப்ப எங்களுக்கு யோசிக்கலாம், அவர் மஹ்தி என்று அவருக்கு எப்படி தெரியாம இருக்கணும்? ரசூலுல்லாஹ்வுக்கு ஹிரா குகையில வஹி வந்ததுக்கு பிறகு கூட அவர் நபிங்கிறது அவருக்கு தெரியாது. பயந்து போய் வாராங்க. கதிஜா நாயகி சொல்றாங்க, நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு கெடுதி ஒன்றும் நடக்காதுன்னு சொல்றாங்க. வரக்கத்து இப்படி நௌபல்ட்ட போய் கேட்போம், அவர் மார்க்கத்தை படிச்சோன்னு சொல்றாங்க. வரக்கத்து இப்படி நௌபல்ட்ட போய் கேட்டதுக்கு பிறகுதான் அவங்க சொல்றாங்க, உங்கள்கிட்ட வந்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், மூசாட்ட வந்தவர் உங்கள்கிட்ட வந்திருக்கிறாங்க என்று சொல்லி அவர் சொல்றாரு. அவர் சொன்னதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ்வுக்கு தனக்கு நடந்தது என்னங்கிறது தெரிய வருது. மஹ்தி நான் ஏற்கனவே சென்ற இதுன்னு சொன்னேன், அவர் பிரபலமான ஒரு ஆளாகவோ அறிஞராகவோ தாயியாகவோ மக்கள்கிட்ட அடையாளப்பட்டிருக்க மாட்டாரு. ஒரு நைட்ல தான் அவர் திருந்துவார். யுஸ்லிஹுல்லாஹு ஃபீ லைலத்தின். அவர் அதுக்கு முன்னால மக்கள்கிட்ட எடுபட்ட ஒரு ஆளா இருக்க மாட்டார். ஒரு நைட்ல அவரோட சிந்தனையில அல்லாஹ் மாற்றத்தை உண்டாக்குவான். அவருக்கு அல்லாஹ் தாலா இதற்கான பக்குவத்தை கொடுப்பான். திடீர்னு உமர் அவங்க ரசூலுல்லாஹ் வெட்ட வந்தவர் தான். குர்ஆன் ஓதுறத தங்கச்சி குர்ஆன் ஓதுறத கேட்டு பிறகு பையச் செஞ்சு ரசூலுல்லாஹ்வை பாதுகாக்கிறவரா மாறினாங்க. அப்ப அந்த ஒரு கனப்பொழுதுதான் மாற்றத்துக்குரிய இதா இருக்குது. ஒரு நைட்ல அவர் திருந்துவார். அவர் திருந்தினவர் மதீனால இருந்து மக்காவுக்கு வருவார். மக்காவுக்கு வர நேரத்துல அவருக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் எங்களுக்கு அவரை தெளிவாக அடையாளம் காட்டும். பின்னால நான் சில செய்திகளை சொல்றேன். என்னத்துக்குன்னு கேட்டா, நம்ம இந்த கருப்பு கொடி குழப்பமாயிடக்கூடாது. இந்த கருப்பு கொடி சம்பந்தமாக மக்கானு ஹுரூஜில் மஹ்தி, மஹ்தியினுடைய வருகைக்குரிய இடம் என்கிறத பொறுத்த அளவுல இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதாவது ஹுரசான் ஆப்கான் பகுதியிலிருந்து கருப்பு கொடிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அதை பற்றி கொள்ளுங்க, அதுல மஹ்தி இருப்பாரு என்கிற செய்தி. இந்த செய்தியை இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அல் மௌலுஆத் என்கிற கிரந்தத்துல அவங்க ஒரு மௌலுஆத்னு புத்தகம் எழுதிக்கிறாங்க. பொய்யான ஹதீஸ்கள் என்கிற பேர்லயே அந்த காலத்தில் அறிவிக்கப்பட்ட பொய்யான அறிவிப்புகள் தொகுத்த ஒரு புத்தகம் எழுதிக்காங்க. அதுல இமாம் இப்னுல் கையிம் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அவங்க இதை இடம்பெற செய்திருக்கிறாங்க என்கிறத நாங்க பார்க்கிறோம். இதே மாதிரி கிழக்கு பகுதியில கொடிகள், கருப்பு கொடிகள் உயரும் வரைக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா, அவங்களோட உரிமையை கேட்பாங்க, கொடுக்கப்பட மாட்டேச்சு, சண்டை நடக்கும். திரும்ப கேட்பாங்க, கொடுக்கப்பட மாட்டேச்சு, சண்டை நடக்கும். திரும்ப கேட்பாங்க, கொடுக்கப்பட மாட்டேச்சு, சண்டை நடக்கும். திரும்ப அதுல அவங்க போராடுவாங்க, வெற்றி பெறுவாங்கங்கிற வரக்கூடிய செய்தி இதை இதுல அறிவிப்பாளர்கள் பலகீனமானவங்க இருக்கிறாங்க. அறிவிப்பாளர்கள ஷியாக்கள்கிட்ட கற்று அறிவிச்சவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த மாதிரி ரெண்டு சைட்லையும் இதுல சிக்கல் இருக்கு. எனவே இந்த கருப்பு கொடி சம்பந்தமான அறிவிப்புகளை சில அறிஞர்கள் நிறைய வந்திருக்கிறதால பயன்படுத்துறாங்க. அதுல ஒருவர் தான் இமாம் இப்னு கதீர் ரஹ்மத்துல்லாஹி. சில அறிஞர்கள் அந்த அறிவிப்பை பார்க்கிறவங்க அதை பலகீனம்னு சொல்றாங்க. எனவே இந்த கருப்பு கொடி சம்பந்தமான விஷயத்துல நாங்க எச்சரிக்கையாக இருக்கணும் என்கிற ஒரு தகவலுக்காக இந்த செய்தியை நான் உங்களோட சொல்றேன். அடுத்தாக கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இமாம் மஹ்தி வரக்கூடிய காலத்தை நாங்கள் அடையாளப்படுத்துறதுக்கு இன்னொரு பகுதி தான், அதாவது மன்னராட்சி அழியிறது, இல்லாட்டி அதனுடைய கடைசி கட்டம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நுபுவத் உங்களுக்கு மத்தியில் இருக்குது. அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுறானோ அவ்வளவு காலம் அது உங்களுக்கு மத்தியில் இருக்கும். எப்போது அந்த நுபுவத்தை அல்லாஹ் எடுக்க விரும்புகிறானோ அப்போது அதை எடுத்துக்கொள்வான். அதற்கு பிறகு நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாஃபத் உங்களோடு இருக்கும். எவ்வளவு காலம் அது உங்களோடு இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுறானோ அவ்வளவு காலம் அது உங்களோடு இருக்கும். பிறகு அல்லாஹு தாலா எப்போது அந்த நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாஃபத்தை உயர்த்த வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்போது உயர்த்தி விடுவார். அதற்கு பிறகு கடுமையான மன்னராட்சி முறை இருக்கும். அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறானோ அவ்வளவு காலம் உங்களுக்கு மத்தியில் இருக்கும். அதற்கு பிறகு அல்லாஹு தாலா அந்த கடுமையான மன்னராட்சியை தூக்கி விடுவான். அதற்கு பிறகு சர்வாதிகார போக்கு கொண்ட
மன்னராட்சி முறை இருக்கும். அது எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடுறானோ அவ்வளவு காலம் அது இருக்கும். எப்போது அதை அல்லாஹ் தூக்க வேண்டும் என்று நினைக்கிறானோ அப்போது அல்லாஹ் அதை தூக்கி விடுவான். அதன் பிறகு ஹிலாபத்துன் அலா மன்ஹஜி நுபுவா, நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாபத் உண்டாகும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நபித்துவத்தின் அடியொட்டிய ஹிலாபத்து வருவதாக இருந்தால் எப்படி ஹசன் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட அது போனிச்சோ அதே மாதிரி ஹசன் ரலியல்லாஹுடைய பரம்பரையை சேர்ந்த மஹ்தி வருவாரு, அவருடைய கைக்கு அது போகும். அப்ப அவர் போகணும்னு சொல்லி சொன்னா ஒன்றில் மன்னராட்சி முடிவடையணும், இந்த சர்வாதிகார போக்கு கொண்ட மன்னராட்சி முடிவடையணும், அல்லது அதனுடைய கடைசி காலம் அவர் வருவாரு, அவருடைய வருகைக்கு பிறகு அது அழியணும். அப்ப இந்த மன்னராட்சி முறையினுடைய அழிவு என்கிறது இமாம் மஹ்தியினுடைய வருகை காலம் என்கிற ஒரு அடிப்படையை இந்த இடத்துல நாம அதிலிருந்து நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். அப்ப இதுவும் அது அவருடைய அதாவது மஹ்தியுடைய வருகை சம்பந்தம் நிறைய பேசியிருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன கடுமையான அந்த மன்னராட்சி இருக்கிற காலங்களையும் மஹ்தின்னு நிறைய பேரை பேசியிருக்கிறாங்க. ஹதீஸ்களை வச்சு சரியா பார்த்தா மன்னராட்சி முடிஞ்சு சர்வாதிகார மன்னராட்சி நடந்து அதனுடைய கடைசி பதிலாட்டி அது முடிகிற காலம் அதுதான் மஹ்தியினுடைய வருகைக்குரிய காலமாக இருக்கும் என்கிறத நாங்க புரிந்து கொள்ளலாம். இந்த ஒரு அடிப்படையும் நாங்க இதுல பார்க்கிறோம். அடுத்ததாக மஹ்தியினுடைய வருகை என்கிறது தஜ்ஜாலுடைய வருகைக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வருகைக்கும் நெருக்கமாக நடக்கிற விஷயம். ஏன்னு சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஜ்ஜால் வந்தவுடனே ஈசா அலைஹிஸ்ஸலாம் வாரதில்லை. அவன் 40 நாள் இருப்பான்றது ஹதீஸ் வருது. முதல் நாள் 1 வருஷமா இருக்கும், 2வது நாள் 1 மாசமா இருக்கும், 3வது நாள் 1 வாரமா இருக்கும், ஏனைய நாட்கள் சாதாரண நாட்களா இருக்கும். அப்ப தஜ்ஜாலை கொல்றதுக்கு தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. தஜ்ஜாலை ஈசா அலைஹிஸ்ஸலாம் கொல்வதற்காக பலஸ்தீனத்தில் அதாவது பாபுல் லுத் அந்த இடத்துல அவங்க இறங்குற நேரம் உங்களுடைய இமாம் உங்களுக்கு தொழுகை நடத்த நிற்பாரு. ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்ட உடனே அவர் என்ன செய்வார்னு சொல்லி சொன்னா அதாவது பின்னால விலகுவார், நீங்க தொழுவீங்கன்னு சொல்லி. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான், ஒரு கௌரவத்தை கொடுத்திருக்கிறான், நீங்களே தொழுவீங்கன்னு சொல்லி அவங்க பின்னால நின்று தொழுவாங்க. அப்ப இந்த இமாமுக்கும் என்கிறத மஹ்தி என்கிறத பல அறிஞர்கள் சொல்றாங்க. சில அறிவிப்புகள்ல மஹ்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டது. அப்ப ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருகிற போது மஹ்தி இருக்கிறதாக இருந்தா தஜ்ஜால் வருவதற்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னால அவருடைய கையில ஆட்சி போயிடணும், அவருடைய கொண்ட்ரோல்ல முஸ்லிம் சமுதாயம் இருக்கணும். அப்ப தஜ்ஜாலுக்கு எதிரான போர்ல இவங்க பங்கெடுப்பாங்க. தஜ்ஜாலுக்கும் இவங்களுக்கும் இடையில போர் நடக்கும். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க வர்றதுக்கு முன்னாலதான் தஜ்ஜால் வரப்போறாங்க. அப்ப தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் இமாம் மஹ்தி வரணும். ஏன்னா அவங்க 7 வருஷம் இருப்பாங்கன்னு வச்சுக்கொண்டாலே தஜ்ஜால் இருக்க போறது கிட்டத்தட்ட ஒரு வருஷமும் 2 மாசம் அந்த அளவுதான் வரப்போகுது நம்ம கணக்குப்படி பார்த்தா. அப்ப அதாவது மஹ்தி 7 வருஷம் இருக்கிறன்னு சொல்லி சொன்னா தஜ்ஜால் வருவதற்கு குறைஞ்சது 5 வருஷத்துக்கு முன்னால அவரு வரணும். அவர் தஜ்ஜாலுடைய வருகைக்கு முந்தியதாக இமாம் மஹ்தியினுடைய வருகை இருக்கு. இப்ப எங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும், எப்படி நாங்க இமாம் மஹ்தி வந்துட்டார் என்கிறத அடையாளம் காண்றது என்கிற ஒரு பிரச்சனை வரும். சாதாரணமாக அடையாளம் காண்றதுக்கான வாய்ப்பு இல்லையே என்கிற எண்ணம் வரலாம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இது சம்பந்தமான தெளிவான ஒரு அறிவிப்பு வருகிறது. அதாவது இமாம் மஹ்தி மக்காவுல கஅபாவுல இருப்பார். அவரை தாக்குவதற்காக ஒரு கூட்டம் வரும். சில அறிவிப்புகள் தான் வார கூட்டத்துக்கான ஒரு பேர் வருது, சுஃபியானின்னு சொல்லி. அந்த சைட்டுக்குள்ள போகல, அவருக்கான சில அடையாளங்கள் அந்த இதெல்லாம் வருது. மஹ்தியை பிடிக்கொண்டதுக்காக வருவாங்க. வந்தா அவங்க பைதா ஒரு பாலைவன பகுதியில இருக்கும் போது பூமி முழுமையா அவங்கள விழுங்கும். அப்ப பூமி முழுமையா அவங்கள விழுங்கிட்டுன்னு சொல்லி சொன்னா ஒரே ஒரு ஆள் மிஞ்சுவார். எதுக்கு? இப்படி நடந்துச்சுன்றதை வெளியே சொல்றதுக்காக.
இந்த சம்பவம் நடந்தா இது அகிலம் பூரா பரவுற மெசேஜா போகும். ஒரு கூட்டம் பூமியால விழுங்கப்பட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இது ரகசியமா இருக்க போறது இல்லை, இது பப்ளிக்கா. இது மஹ்தி வந்து விட்டார் என்கிறதை மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு இடமாக அது இருக்கு. இது சம்பந்தமான அறிவிப்பு சஹீஹுல் புகாரி முஸ்லிம்ல வருகிறது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. ஆயிஷா நாங்க சொல்றாங்க, அண்ணன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபஸ ஃபி மனாமிஹி ஐ தஹர்ரக ஜிஸ்முஹு அஸ்ஸரீஃப் வ தஹர்ரகத் அத்ராஃபுஹு. கனவுல இருக்கிறாங்க. கனவு அத தூக்கத்துல அவனோட கைகால் வேறு விதமா அவனோட பொடியோட ஒரு அசைவு ஏற்படுது. அந்த அசைவு இதுக்கு முன்னால இல்லாத ஒரு விதத்துல அவனோட பொடியில ஒரு மாற்றத்தை பார்க்கறாங்க. பிறகு ரசூலுல்லாஹ் முடிச்சதுக்கு பிறகு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க தூங்கி கொண்டிருக்கும் போது சனத்த செய்யன் பி மனாமிக்க லம் தகுன் தஃஅலுஹு, நீங்க உலகத்துல இருக்கும் போது சில வேலைகள் செஞ்சீங்க, இதுவரைக்கும் நீங்க அப்படி செஞ்சதில்லை, உங்களோட பொடியில ஒரு மாற்றத்தை நாங்க பார்த்தோம் என்று சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஜப், ஆச்சரியம், அன்ன நாசம் மின் உம்மத்தி யுக்மினூனல் பைத்த, அதாவது எனது உம்மத்துல ஒரு கூட்டம் காபால இருப்பாங்க, அதாவது காபாவை நோக்கி வருவாங்க. ரஜுலிம் மின் குரைஸ், குறைசி குலத்தை சேர்ந்த ஒரு மனிதரை பிடிக்கிறதுக்காக காபாவை நோக்கி வருவாங்க. கது லஜஅ ஃபில் பைத், அவர் காபாவுல ஒதுங்கி இருப்பார், அவரோட பாதுகாப்புக்காக காபாவுல இருப்பார். அப்போது அவரை பிடிக்க வந்தாங்க. ஹத்தா இதா கானு ஃபில் பைதா, பைதா அதாவது பாலைவன ஒரு பிரதேசத்தில் அவங்க இருக்கும்போது ஹஸஃப பிஹிம், அப்படியே பூமி அவங்கள விழுங்கிரும் என்று ரசூல் தான் சொல்றாங்க. அப்ப பக்குல்னா ரசூலோட மனைவிமார் கேட்கிறாங்க, அது ஒரு ரோட்டு, அதுல பயணம் போனவங்க இருப்பாங்க, சும்மா வந்தவங்க இருப்பாங்க, கௌபாவை நோக்கி நல்ல நோக்கத்துல வந்தவங்க இருப்பாங்க, உம்ராக்கு ஒருவன் வந்தவங்க இருப்பாங்க, எல்லாருமா பூமியால விழுங்கப்படுவாங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எல்லாருமே அவங்க ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் இருந்த எல்லாருமே விழுங்கப்படுவாங்க. ஆனா மறுமையில் அல்லாஹ் எழுப்பும் போது அவருடைய நீயத்துக்கு ஏற்ப, அவருடைய எண்ணத்துக்கு ஏற்ப அல்லாஹ் எழுப்புவான். ஆனா பூமி விழுங்குறதுங்கிறது டோட்டலா எல்லாரையும் தான் விழுங்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இப்ப இந்த ஹதீஸ்ல தொடர்ந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஒரு மனிதருக்காக சொல்றாங்களே, அந்த மனிதர் இமாம் மஹ்தி தான். அவரை ஏன் கொல்ல வருவாங்கன்ற நல்லா நம்ம விலையும் கொள்ளலாம். ஒரு ஆட்சியினுடைய பங்காளரா ஒரு ஆள் வாரான்னு சொல்லி சொன்னா அவரை அழிக்கிறதுக்கு மக்கள் வருவாங்க. ஏன்னா இப்ப பையத்துங்கிறது இந்த சும்மா இந்த தரிகாக்கு செய்யற பையத்து இல்ல, இவரை கலீஃபாவா ஏத்து பையத் செஞ்சுக்கிறாங்க. அப்ப கௌபாவுல ஒரு ஆளுக்கு கிலாபத்து இவர் தான் ஆட்சியாளர் பையத் செய்யப்பட்டா, அப்ப இந்த புதிய ஒரு ஆட்சியாளர் முளைச்சா அவங்களை அழிக்க பார்ப்பாங்க. அந்த அழிக்க போறவங்களுடைய நிலையாக இந்த ஹதீஸ் இதுல எங்களுக்கு சொல்லி காட்டுது. வேறொரு அறிவிப்பில், அதாவது சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய செய்தி, அதாவது ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஒரு கூட்டம் கௌபாவை நோக்கி வரும், அவங்க பைதா என்கிற இடத்துல வச்சு அல்லாஹு தாலா அவங்கள பூமியில விழுங்க செய்வான். அதுல அவங்க விழுங்கப்பட்ட செய்தியை சொல்வதற்காக ஒருவரை தவிர வேறு யாருமே மிச்சம் பிரிக்க மாட்டாங்க என்கிற செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கு. அப்ப இந்த ஹதீஸை வச்சு பார்க்கும்போது இமாம் மஹ்தி இவ்வளவு பெரிய ஒரு நிகழ்ச்சி நடந்தா அவர் வந்துட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்து, அவர் வந்ததுக்கு பிறகு இவர் மஹ்திங்கிறது வெளிப்படையான அடையாளமா இருக்கும். ஆனா அவரை ஒரே அடியா மக்கள் ஏத்துக்குவாங்களா என்று கேட்டா மக்கள் ஏத்துக்குவாங்க, ஆட்சியாளர்கள் ஏத்துக்குவாங்களா என்று சொல்லி சொன்னா அதுல சந்தேகம் இல்லை. ஏண்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை ஒட்டி சொல்லக்கூடிய ஹதீஸ்ல நாங்க பார்த்தோம்னு சொன்னா அவரோட போர் செய்யக்கூடிய 4 பேரை அடையாளப்படுத்துறாங்க.
أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்னால நடக்கக்கூடிய ஒரு 4 கட்ட போர் சம்பந்தமா ஒரே அறிவிப்புல சொல்றாங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, யகுசூன ஜஸீரத்தல் அரப், நீங்கள் அரபு தீபகற்பத்தோடு சண்டை பிடிப்பீங்க, அது அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். அதன் பிறகு பாரசீகத்தோடு ஈரானோடு சண்டை பிடிப்பீங்க, அதில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். பிறகு ரோமர்களோடு சண்டை பிடிப்பீங்க, அதில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். பிறகு தஜ்ஜாலோடு சண்டை பிடிப்பீங்க, அதில் அல்லாஹு தஆலா உங்களுக்கு வெற்றியை தருவான். இதுல இந்த ஹதீஸை நாங்க வச்சு பார்த்தா, இப்போ இதை அறிஞர்கள் இமாம் மஹ்தியுடைய காலத்தில் நடக்கக்கூடிய சண்டையா சொல்றாங்க. இமாம் மஹ்தி அப்படின்னா முதலாவது அரபிகளோட சண்டை பிடிப்பாரு. அல்லாஹு ஆலம், அப்படித்தான் விளங்க முடியும். அதாவது இவர் ஒரு இஸ்லாமிய கிலாபத்தை நிலைநாட்டுகிற போது அதற்கு எதிரான ஆட்சி முறையில இருக்கிறவங்க தங்களுடைய ஆட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவரோட சண்டை பிடிப்பாங்க. அப்ப ஆட்சியாளர்களும் மக்களில் ஒரு பகுதியினரும் சில நேரம் அந்த பக்கம் இருக்கலாம். பெரும்பாலான மக்கள் இவரோட இருப்பாங்க. அப்ப ஆட்சியாளர்கள் தங்களுடைய ஆட்சியை பாதுகாக்கிறதுக்கு ஒரே அடியா யாரும் ஆட்சியை விட்டு கொடுக்க மாட்டாங்க. சண்டை நடக்கும். அந்த சண்டை அரபு நாட்டில் தான் முதலாவது அவர் அரபு நாட்டு என்ன, நான் நேர்கொள்ள அந்த ஹதீஸ் நான் சொன்ன ஞாபகம் இல்லை. அவர் அரபு நாட்டை ஆழ்வார்னு வருது. பூமியை நீதத்தால் நிரப்புவார். ஆனா அவர் ஆட்சி செய்யறது எம்லிக்குள் அரபு ஆட்சி செய்வார்னு வருது. அவருடைய ஆட்சி அரபியிலையும் அரபு நாட்டை தீபகற்பத்தை உள்ளடக்கியதாகவும் பவர்ஃபுல்லான ஒரு ஆட்சி இருந்துச்சுன்னு சொன்னா மற்ற நாட்டில் வாழ்ற முஸ்லீம்களுக்கும் பாதுகாப்பு இருக்கு. ஆனா அவருடைய பவர்ஃபுல்லான அந்த ஆட்சியினால உலகத்தை நீதத்தால நிரப்புவார். அப்ப டோட்டல் உலகத்தையும் அவர் ஆட்சி செய்ய மாட்டார். டோட்டல் உலகத்தையும் ஆட்சி செய்யறா மற்ற நாளோட சண்டை பிடிக்கிறதுக்கு வழி இருக்காது. சண்டை நடக்கும். ஆனா டோட்டல் உலகத்திலே நீதி நிலைநாட்டப்படும். அரபு தேசம் தான் அவருடைய ஆட்சி மையமாக இருக்கும். அரபு தேசத்தை தான் அவர் ஆள போறாரு. அப்ப அரபு தேசத்தை ஆளுறன்னு சொல்லி சொன்னா முதலாவது அவர் சண்டை பிடிக்க போறது அரபிகளோட தான் சண்டை பிடிக்க போறாரு. அரபிகள் அவங்களோட
தோப்பாங்க அல்லது அவருடைய ஆட்சியை அங்கீகரிப்பாங்க. ஏன்னா அவங்கள பூமியில் உள்ளவங்க ஏத்துக்குவாங்கன்னு வருது. இப்ப இவ்வளவு காலம் நம்ம எதிர்பார்த்தவர் வந்துட்டார் என்கிற விவரம் தெரிய வருகிற போது மக்கள் இவருக்கு பின்னால அணிதிரள்வாங்க. இப்ப மக்கள் சக்தி இவர் பக்கமா வரும். அப்ப அடுத்த கட்டம் எங்களுக்கு தெரிய வருது எப்படின்னு சொல்லி சொன்னா, அரபு நாட்டுல ஒரு ஆட்சி உருவானா அதற்கு அடுத்த எதிரியாக இருக்க போறது ஈரான். அப்ப ஈரானோட சண்டை நடக்கும், அதுலயும் அவருக்கு வெற்றி கிடைக்கும். முஸ்லிம்கள் ஒரு அணி ஆனால் தாங்காத சக்தி தான் ஐரோப்பியா. ரோமர்கள்ங்கிறது கிறிஸ்தவ ராஜ்யங்களை சொல்லுது. அப்ப அவங்களோட சண்டை நடக்கும். இந்த சண்டையினுடைய இறுதி தான் தஜ்ஜாலோட நடக்கக்கூடிய சண்டை என்கிறத நாங்க பார்க்கிறோம். அப்ப இது சம்பந்தமாகவும் சில அறிவிப்புகள், இது அல்லாதவங்களுடைய நிகழ்ச்சிகள் சம்பந்தமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டத்துக்குள்ள வராம வேறு சிலர் சம்பந்தமாகவும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல நம்ம அதாவது மறுமை நாளுடைய அடையாளங்களாகவும் அது வரும். குறிப்பிட்ட சில யுத்தங்கள் சம்பந்தமா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இன்னென்ன மாதிரியான யுத்தங்கள் போர்கள் நடக்கும் சொல்லி, அதுல அந்த இதுவரை நடக்காத போர்கள், அந்த போர்கள் சம்பந்தமாகவும் தஜ்ஜாலுடைய காலம் வரைக்குமான சுருக்கமான ஒரு பகுதியை பார்த்தா நாங்க இன்ஷா அல்லாஹ் மறுமை நாளுடைய பெரிய அடையாளங்கள் தஜ்ஜால் நாங்க இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அல்லாஹு தாலா இதுக்குன்னு ஒரு காலத்தை நிர்ணயிக்கிறாங்க. அந்த காலத்தை நாங்க இருப்போமா இல்லையா தெரியாது. அவெல்லாம் நாடுற நேரத்தில் அது நடக்கும். இப்ப சில பேர் மஹ்தியினுடைய வருகை அவசரப்படுத்துமாறு துவா செய்யறது, பாட்டு படிக்கிறதா செய்வாங்க. அல்லாஹ் தாலா நிர்ணயிச்ச டைம் தாங்க. அது நடக்கிற நேரத்துல இன்ஷா அல்லாஹ் நடக்கும். அந்த காலத்துல வாழ்றவங்க ஒரு பாக்கியம் அவங்களுக்கு கிடைக்கும். என்னன்னு கேட்டா, நிம்மதியான கண்ணியமான இஸ்லாத்துல வாழக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஆனா அவங்க ஒரு சோதனையை சந்திப்பாங்க, பயங்கரமான போர்களை சந்திப்பாங்க. ஆனா அல்லாஹ் தாலா அதுல போர்லையும் ஒரு கண்ணியத்தை கொடுத்திருப்பாங்கிறத பார்க்கிறோம். பின்னால நடக்கக்கூடிய சில செய்திகள் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல பார்ப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இஸ்லாத்தை சரியான முறையில் அறிந்து வழிகேடுகள் என்று பாதுகாப்பு பெற்று வாழ்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தவ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு